ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். பொதுவாக குடியரசுத் தலைவர் தேர்தல் எப்படி நடத்துகிறாங்க, யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க, அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள்ஸ் என்ன, அவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க, ஒரு குடியரசுத் தலைவர் ஆகணும்னா அவருக்கு என்ன தகுதிகள் வேணும், இவர் ஏதாவது ஒரு தவறு செஞ்சு இவரை ஏதாவது பணி நீக்கம் செய்யணும்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்ன ஆர்டிகிள் சொல்லுது, இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், ஒரு குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, எப்படி எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸில் உள்ள எம்எல்ஏ, இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அசம்பிளி இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாண்டிச்சேரியாக இருக்கலாம், டெல்லியாக இருக்கலாம், இதெல்லாம் அசம்பிளி இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள். இன்றைக்கி ஜம்மு அண்ட் காஷ்மீரும் ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குது, அங்கேயும் அசம்பிளி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ப்ளஸ் அதோடு சேர்த்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆர்டிகிள் 55 படி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓட்டு போட்டு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஜென்ரலாக நாம எல்லாரும் எம்எல்ஏ எம்பியை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். இதை டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எம்எல்ஏ எம்பி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கு பேர் இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 55 ஒரு குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க. அடுத்து, ஒரு குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா, ஆர்டிகல் 58 படி ஒரு குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு 35 வயசு நிரம்பி இருக்கணும். ரெண்டாவது, அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேணும். மூணாவது, மத்திய மாநில அரசு பணிகளில் எதுவுமே இருக்கக்கூடாது. நாலாவது, ஒரு லோக்சபா எம்பி ஆகிறதுக்குண்டான எலிஜிபிலிட்டி அவருக்கு இருக்கணுங்க. அடுத்து, இவர் ஒரு குடியரசுத் தலைவர் ஆகிட்டாரு அப்படின்னா இவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 60 படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது அவர் அந்த பணி வேக்கண்டாக இருக்குது, அந்த பணி காலியிடமாக இருக்குது அப்படின்ற சூழ்நிலையில் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் யாராவது ஒருத்தர் வந்து இந்த பிரசிடென்ட்டுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக ஆர்டிகிள் 60 சொல்லுது. நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு பாராளுமன்றம் நிலைச்சா ஏதோ ஒரு சபையில் முன்மொழியலாங்க. ஒன்று லோக்சபாவில் முன்மொழியலாம் அல்லது ராஜ்யசபாவில் முன்மொழியலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லோக்சபாவில் முன்மொழிகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 543 மெம்பர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. இதில் 1/4 அப்ரூவல் வாங்கி ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 130 140 எம்பி சப்போர்ட் கொடுத்த அந்த மனுவை எடுத்து ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கணும். ஸ்பீக்கர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டலாம் அல்லது நிராகரிக்கணும்னு நினைச்சாலும் நிராகரிச்சிடலாம். ஒருவேளை ஸ்பீக்கர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா நாடாளுமன்றத்தில் லோக்சபாவில் முன்மொழிவார். ஸ்பீக்கர் அந்த மனுவை பற்றின தகவலை முன்மொழிஞ்சவொடனே 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி சப்போர்ட் லோக்சபாவில் வேணுங்க. அப்படி இருந்ததுன்னா அதை பாஸ் பண்ணுறாங்க. அங்கே லோக்சபாவில் பாஸ் ஆனதுக்கப்புறம் இது ராஜ்யசபாவுக்கு மூவ் ஆகி போகும். ராஜ்யசபாலையும் அதே மாதிரி 2/3 சப்போர்ட் வேணும். அங்கேயும் 2/3 சப்போர்ட் கிடைச்சதுன்னா இவரை இம்பீச் பண்ணிடுவாங்க. பிரசிடென்ட்டை பதவி நீக்கம் செய்யும் போது இம்பீச் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இம்பீச் அப்படின்னா பதவி நீக்கம் அப்படின்னு அர்த்தம். ஒரு மரியாதை நிமித்தமாக இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஜென்ரலாக பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும்போது ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டால் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட நாமினேட்டட் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவருடைய எலெக்ஷன் அப்போ ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் இவரை இம்பீச் பண்ணும்போது ஓட்டு போடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.